டெக்டாக் நிகழ்ச்சி தொடர்கிறது. நாம் ஏற்கனவே பல்வேறு விஷயங்களை பேசியிருந்தோம். இப்போது நிகழ்ச்சியில் ஒரு நேயர் இணைஞ்சிருக்கார். சென்னையிலேருந்து மாதவன். அவரோட சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். வணக்கம் மாதவன், உங்களோட சந்தேகம் என்ன? சார் சொல்லுங்கள். சென்னை நங்கநல்லூர்லேருந்து பேசுகிறேங்க. சரிங்க. இந்த ப்ராட்பேண்ட் சர்வீஸில் இன்டர்நெட் நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்க. ஆனால் வந்து மேலை நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கேபிள் 2 பேர் உள்ள கேபிள் மாதிரிலாம் வரலாம். அவங்கலாம் டாக்ஸிஸ்னு ஒரு டெக்னாலஜி ப்ராட்பேண்ட் கொடுக்குறாங்க. சரிங்க. அதெல்லாம் இப்போ எப்போ இந்தியாவுக்கு வரும்? தொழில்நுட்ப ரீதியான பொறுத்த வரைக்கும் இது வந்து வளர்ந்து வருகிற ஒரு நாடு. அதனால் வந்து இதில் ஏற்கனவே நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது வந்து அடிப்படை கட்டமைப்பு, இது வந்து நம்ம காப்பர் கேபிள் மூலமாக தான் வந்து அழிச்சிருக்கோம். ஸோ ரொம்ப வருஷமாக இப்போ ப்ராட்பேண்டுங்கிறதே வந்து நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2004 வரக்கூடிய ஒரு டெக்னாலஜி தான். இது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராட்பேண்ட் டெக்னாலஜின்னு வந்து ஒரு புதிய டெக்னாலஜி. ஸோ அதனால் வந்து ஏற்கனவே இருந்த அந்த காப்பர் கேபிள், அதாவது தொலைத்தொடர்பு பயன்படுத்திட்டு இருந்த அந்த இணைப்பு மூலமாக நம்ம வந்து ப்ராட்பேண்ட் சேவையை வந்து இப்போ வந்து பயன்பாடு பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஏற்கனவே வந்து கட்டமைப்பு வந்து நம்ம ஃபைபர் ஆப்டிக் கேபிள் அப்படிங்கிற வந்து உயர் வேகம் தரக்கூடிய இன்டர்நெட் கனெக்ஷன் அது வந்து அமைக்கணும்னா அதுக்கு தகுந்த கட்டமைப்பு வந்து ஃபைபர் ஆப்டிக் கேபிள் மூலமாக தான் வந்து நம்ம அளிக்க முடியும். அதாவது FTTH கனெக்ஷன் சொல்கிறாங்க. இப்போ மேலை நாடுகளில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே அது டெவலப் ஆன இதனால் அதில் ஏற்கனவே வந்து ஃபைபர் ஆப்டிக் நெட்வொர்க் வந்து அவைலபிளாக இருக்குது. அதனால் அவங்களால வந்து அந்த உயர் துரிதமான சேவையை வந்து அவங்களால வழங்க முடியுது. ஸோ இந்தியாவிலேயும் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு கட்டமாக வந்து அந்த சேவைகளை வந்து வழங்கிட்டு வரோம். சரி, முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கீங்க. ஏன்னா உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படும் போது தான் இந்த மாதிரியான மற்ற சேவைகளை மேலை நாடுகளில் இருக்கிற மாதிரியான ஒரு துரித சேவையும் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா வசதிகளையும் நம்மளால் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இது ஏற்கனவே விவாதிக்கப்பட்ட விஷயம்தான். இப்போது வீட்டில் இன்டர்நெட் கனெக்ஷன் வச்சுருக்கேன், எனக்கு வந்து ஸ்பீடு ஸ்லோ ஆகுது, உடனே நான் கஸ்டமர் கேரை நாட வேண்டிய சூழல் ஏற்படுது. இப்போது ஸ்லோ ஆகிறதுக்கான காரணங்கள் சில சமயம் வீட்டில் இருக்க சிஸ்டத்திலே இருக்கும். அந்த மாதிரியான காரணங்கள் என்னென்னலாம் சொல்லலாம் சார்? இப்போது அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சார், ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் ஒன்றா வேலை செய்யலை, இல்லைன்னா வந்து ஸ்லோவாக இருக்குது. இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து ஸ்லோவாக இருக்குது. ஸோ இது 2 தான் வந்து நமக்கு வாய்ப்புகள் இருக்குது இன்டர்நெட்டு. ஸோ ஃபஸ்ட்டு இன்டர்நெட் கனெக்ஷன் மொத்தமாகவே வேலை செய்யலை அப்படிங்கிற போது நான் முன்னே சொன்ன மாதிரி அந்த ஃபோன் கனெக்ஷன் அது வந்து ஒன்று தனியாக நம்ம கொடுத்து வச்சுருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபோன் ரிசீவரை வந்து எடுத்துட்டு நமக்கு வந்து அந்த லைன் வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல், நாய்ஸ் இல்லாமல் தெளிவாக இருக்கிறதா, இல்லை லைன் டெட்டாக இருக்கா, இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ முதல்ல அது பார்க்கும்போது சப்போஸ் லைன் டெட்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாகவே அந்த ஏன்னா வந்து இது தொலைபேசி இணைப்பு மூலமாக தான் வந்து இந்த இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து நம்ம வழங்கப்படுகிறது. ஸோ அதனால் அந்த இணைப்பு வராதனால நமக்கு இன்டர்நெட் வேலை செய்ய மாட்டேங்குது, அதாவது ப்ராட்பேண்ட். ஸோ உடனடியாக வந்து அருகாமையில் உள்ள அந்த தொலைபேசி நிலையத்தில் வந்து நம்ம அந்த ஃபால்ட்டை கம்ப்ளைண்ட்டாக புக் பண்ணிட்டோம்னா, இல்லைன்னா நம்ம ஆட்டோமேட்டிக் புக்கிங் சிஸ்டம் இன்றைக்கி அவைலபிளாக இருக்குது. ஸோ அதில் புக் பண்ணிட்டோம்னா உடனடியாக அந்த லேண்ட்லைன் ஃபால்ட்டை வந்து அவங்க ரெக்டிஃபை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இன்டர்நெட் இதுவும் சரியாயிடும். அல்லது லேண்ட்லைனில் நாய்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கும் அந்த லேண்ட்லைன்லேயே வந்து நம்ம கம்ப்ளைண்ட் புக் பண்ணிட்டாலே அது மூலமாக அந்த இன்டர்நெட் இணைப்பும் வந்து நமக்கு நல்லா வரும். பரவலான குற்றச்சாட்டு இந்த வேகம் துரிதம் கிடைக்கல, நான் எடுத்த இதுக்கு வந்து மேட்ச் ஆகிற மாதிரி இல்லை. துரிதம் வரும்போது இப்போது சிஸ்டத்தில் வந்து நமக்கு பல வகையான இது இருக்குது சார். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஆன்டிவைரஸ். இப்போது நமக்கு கண்ணுக்கு தெரியாமையே வந்து சில கிருமிகள் வந்து நம்மளுடைய அந்த சிஸ்டத்தை வந்து தாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்பீடு வந்து குறைஞ்சிட்டே வருது நம்மளோட சிஸ்டம் ஸ்பீடு. ஸோ அதுக்கு வந்து ஒரு தரமான ஆன்டிவைரஸ் இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் வந்து நமக்கு தரமான ஆன்டிவைரஸ் 1 வருஷம் வேலிடிட்டி உள்ள ஆன்டிவைரஸ் வந்து 500 ரூபாய்க்குள்ள மதிப்பில் கிடைக்குது. ஸோ அதை மாதிரி ஒன்று வாங்கி அப்பப்போ அந்த எக்ஸ்பயர் ஆகும்போது அதை வந்து அப்டேஷன் பண்ணிகிட்டே வந்தோம்னா கண்டிப்பாக வந்து சிஸ்டம் ப்ரொடெக்ஷன் நமக்கு வந்து இருக்கும். அதே மாதிரி இப்போ வந்து பல வகையான தொலைத்தொடர்பு சாதனங்களை நம்ம ஒரே சமயத்தில் வந்து பயன்படுத்தும் போது நம்மளுடைய ப்ராட்பேண்ட் பிளான் நம்ம என்ன எடுத்துருக்கோமோ அந்த ஸ்பீடு வந்து நமக்கு எல்லாருக்கும் பகிர்ந்து அளிக்கப்படுகிறது, எல்லா வகையான டிவைசஸ்லையும் பகிர்ந்து அளிக்கப்படுகிறது. அதே மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியாமல் சில அப்ளிகேஷன்ஸ் அது வந்து ஆட்டோ அப்டேட் அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம சிஸ்டத்துலேயோ லேப்டாப்லேயோ இல்லைனா ஸ்மார்ட் ஃபோன்லேயோ வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். நாம் தொடர்ந்து இதை பற்றி பேசுவோம் சார். கரூர்லேருந்து ஒரு நேயர் இணைஞ்சிருக்கார், அவரோட சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். வணக்கம் கண்ணன். சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கள் சார். நம்ம பிராட்பேண்ட் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது சார், அதுதான் கேட்கலான்ட்டு கூப்பிட்டேன் சார். ஓகே, உங்களுக்கான பதில் கிடைக்கும். அதை பற்றி தான் நான் பேசிட்டு இருக்கோம். அது எப்படி வந்து நம்மளால் நிவர்த்தி பண்ண முடியும்னு. ஸோ அதில் வந்து இந்த மெயினாக வந்து அந்த ஆன்டிவைரஸ் அது ஒன்று சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து அந்த ஆட்டோ அப்டேட் அந்த மாதிரி சாஃப்ட்வேர்கள் வந்து நம்மளுடைய சிஸ்டத்தில் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் எங்கெல்லாம் ரன் ஆகிட்டு இருக்கோ அதெல்லாம் அதை ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து ஸ்டாப் பண்ணுறது.
இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை இல்லைங்களா? இப்போ என்னன்னா இது ஆட்டோமேட்டிக்காக சில விஷயங்கள் பேக்ரவுண்டில் ஆப்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்த எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்க மாட்டாங்க. இதை எப்படி சரி பண்ணுறது? அவங்க எப்படி ஹேண்டில் பண்ண முடியும் வீட்டிலே இந்த விஷயத்தை? நம்ம வந்து இப்போ செட்டிங்ஸில் ஒரு இதுவுமே அப்ளிகேஷனுமே நமக்கு வந்து ஓப்பன் ஆகும்போது அதுவே வந்து அந்த வினாவை வந்து நமக்கு எழுப்புது. வெதர் ஆட்டோமேட்டிக்கலி இன்ஸ்டால் அப்டேட் ஆர் மேனுவலி அப்டேட் அப்படின்னு வந்து கேட்குது. ஸோ அப்போ வந்து நம்ம மேனுவல் மோடை வந்து செலக்ட் பண்ணிட்டோம்னா ஒரு முறையும் அது வந்து அப்டேஷன் ஏதாவது பண்ணும்போது நம்ம இன்டர்நெட் இணைப்பில் வரும்போதே உடனடியாக வந்து அந்த இதை வந்து ப்ராம்ப்டை வந்து நமக்கு கொடுக்குது. ஸோ உடனடியாக நம்ம வந்து அதில் அப்டேட் பண்ணணுமா இல்லை தேவையா இல்லை வந்து தேவை இல்லையாங்கிறத அப்போ எஸ்ஆர் நோங்கிறத வந்து நம்ம இப்போ இது பண்ணிட்டோம்னா இன்க்ளூட் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது அப்டேட் ஆகும். இந்த ஆட்டோமேட்டிக் அப்டேட் செட்டிங் எல்லாத்தையும் மேனுவலாக மாற்றுறது ஒரு முக்கியமான தீர்வாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மூவி டவுன்லோடு டோரன்ஸ் அந்த இதெல்லாம் யூஸ் பண்ணுவேன். இதனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இப்போ நாங்கள் ப்ராக்டிக்கலாக ஃபீல்டில் போய் பார்க்கும்போது நிறைய இடத்துல ஸ்லோ கனெக்ஷன் வந்து கம்ப்ளைண்ட்ஸ் வருது. போய் பார்க்கும்போது மெஜாரிட்டி ஆஃப் இதில் வந்து இந்த ஆட்டோ அப்டேட் அப்ளிகேஷன்ஸ் அது ஒன்று ரன் ஆகிட்டு இருக்கு. அவங்க கண்ணுக்கு தெரியாமையே வந்து சிஸ்டத்தில் அப்டேட் ஆகக்கூடிய அப்ளிகேஷன்ஸு. அது மட்டும் இல்லாமல் இந்த டாரண்ட் அதாவது இந்த மூவிஸ் எல்லாம் வந்து டவுன்லோட் பண்ணக்கூடிய இது அந்த அப்ளிகேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகிட்டே இருக்கிறதுனால அது வந்து சிஸ்டத்தோட ஸ்பீடை வெகு வேகமாக வந்து குறைச்சிருது. ரொம்ப அதிக அளவில் வந்து ஸ்பீடை குறைக்குது. ஸோ இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் அப்ளிகேஷன்ஸ் அந்த விஷயங்களை குறைக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்தபடியாக நாமக்கல்லில் இருந்து தமிழ்ச்செல்வன் அப்படின்றவர் இணைஞ்சிருக்கிறாரு. தமிழ்ச்செல்வன் வணக்கம், உங்களுடைய சந்தேகம் என்ன? ஹலோ சார், நாங்கள் பிஎஸ்என்எல்ல வந்து லேண்ட்லைன் கனெக்ஷனுக்காக அப்ரோச் பண்ணோம். சரிங்க. எங்கள் வீடு வந்து எக்ஸ்சேஞ்சிலேருந்து ஒரு 7 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்கு. சரிங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 7 கிலோமீட்டர்ஸ் உள்ளே இருந்தால் மட்டும்தான் இன்டர்நெட் கனெக்ஷன் நல்லா எடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா பிஎஸ்என்எல்லையே, இல்லை இப்போ அதை ரெக்டிஃபை பண்ணியிருக்காங்களா? அது உண்மைதான் சார். அவங்க சொன்ன மாதிரி இந்த ப்ராட்பேண்ட் சேவை அதாவது லேண்ட்லைன் மூலமாக அளிக்கப்படக்கூடிய அந்த ப்ராட்பேண்ட் சேவைங்கிறது இட்ஸ் டிஸ்டன்ஸ் லிமிட்டட் டெக்னாலஜின்னு சொல்லுவோம். அதாவது தூரம் வந்து அதிகமாக எக்ஸ்சேஞ்சிலேருந்து இந்த ப்ராட்பேண்டுடைய ஸ்பீடு வந்து குறைவாகும். ஒரு நார்ம்ஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னா எங்கள் இதில் வந்து ப்ராட்பேண்ட் அளிக்கும்போது நாங்கள் வந்து அந்த அளிக்கக்கூடிய இடம் எக்ஸ்சேஞ்சிலேருந்து 3 கிலோமீட்டருக்கு உள்ளே இருக்கா அப்படிங்கிற மாதிரி நாங்கள் பார்க்குறோம் ஃபஸ்ட்டு. அப்படி இருந்தால் தான் அந்த கேபிளோட குவாலிட்டினால தரத்தினால உங்களுக்கு வந்து அந்த இன்டர்நெட் ஸ்பீடும் வந்து நல்லா வரும், இன்டர்நெட்டும் ஒர்க் ஆகும். இப்போது FTTH அந்த ஃபைபர் டு த ஹோம் அதெல்லாம் வந்துருச்சுன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் தவிர்க்கப்படும் இல்லையா? ஆமாம் சார். FTTHங்கிறது இப்போது ஸ்டார்டிங் ஃபேஸில் வந்து நம்ம ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக இந்த அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸஸ் அதாவது ஒரு 50-100 இணைப்புகள் வந்து ஒரே இடத்துல கொடுக்கக்கூடிய இடங்களில் வந்து இப்போ FTTH வந்து அறிமுகப்படுத்திட்டு வரோம். ஸோ இதுவே வந்து இன்னும் ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நான் முன்னே சொன்ன மாதிரி இந்தியா வந்து வளர்ந்து வருகிற நாடு. அதனால் வந்து ஏற்கனவே அமைக்கப்பட்ட அந்த கட்டமைப்பு அதில் வந்து இப்போ செயல்பட்டு வரோம். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த புது டெக்னாலஜிஸ்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு வரோம். இந்த காப்பர் கேபிள் இதெல்லாம் வந்து ஃபைபர் ஆப்டிக்ஸாக வந்து ரீப்ளேஸ் ஆனதுக்கப்புறம் இந்த சேவை எல்லாருக்கும் கிடைக்கும். வெகு விரைவான இன்டர்நெட் சேவை வந்து இதோட பல மடங்கு விரைவான இன்டர்நெட் சேவை வந்து மக்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லாருக்கும் சாத்தியமாகும். நம்ம ஏற்கனவே ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசிட்டு இருந்தோம். 1091 பிராட்பேண்டில் பிஎஸ்என்எல்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்கீம். இந்த ஸ்கீமோட அந்த ஃபீச்சர்ஸ் சொல்லுங்கள். இதை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கா முதல்ல? இதை பற்றி இப்போ ஏற்கனவே கனெக்ஷன் வச்சுருக்கவங்க இந்த சேவைக்கு அவங்களோட மாற்றிக்க முடியுமா? கண்டிப்பாக பண்ணலாம் சார். அந்த பிளான் சேஞ்சுக்கு உண்டான ரிக்வஸ்ட் வந்து அவங்க போர்ட்டல்லே வந்து அவங்க இது பண்ண முடியும், அந்த ரிக்வஸ்ட் வந்து கொடுக்க முடியும். அதே மாதிரி அருகாமையில் உள்ள கஸ்டமர் சர்வீஸ் சென்டர் அதாவது வாடிக்கையாளர் சேவை மையம் அங்கேயும் வந்து அவங்களுடைய அந்த ரிக்வஸ்ட்டை வந்து கொடுக்கலாம் ஃபார்மில். ஒரு 2 நாட்களுக்குள்ளே அவங்களுக்கு அந்த புது பிளான் வந்து வந்துடும். 1091ங்கிற பிளான் வந்து வந்துடும். இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த 1091லேயும் வந்து அந்த அன்லிமிட்டெட் வாய்ஸ் கால்ஸு அதாவது இந்தியா முழுக்க நைட்டு 9 o'clockலேருந்து காலையில் 7 o'clock வரைக்கும் ஆல் ஓவர் இந்தியா எந்த லேண்ட்லைன் மொபைல் நம்பர் பேசினாலும் அது வந்து ஃப்ரீ. இப்போது அதில் உள்ளூர் தொலைபேசி மட்டும் இப்போ என்னென்னா செல்ஃபோன் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியான நம்பர் பேட்டர்னில் வந்துடும். இப்போது லேண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா STD கோட் அந்த மாதிரியான இதெல்லாம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி விஷயங்களும் பண்ண முடியுமா, கால் பண்ண முடியுமா இந்தியா முழுக்க? கண்டிப்பாக சார். அதாவது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய BSNL நான் BSNL அதாவது ஏர்டெல் எந்த ஆப்ரேட்டரோட லேண்ட்லைன் நம்பர் மற்றும் மொபைல் நம்பர் இப்போ ஆல் ஓவர் இந்தியா சென்னையில் இருக்கிற ஒரு நபர் வந்து திருச்சியில் இருக்கிற ஒரு நபருக்கு லேண்ட்லைனில் கால் பண்ணுறதுனா பண்ண முடியும். நைட் 9 இலவசமாக. எஸ், முற்றிலும் இலவசமாக பேச முடியும். அவங்கள்ட்ட அந்த STD ஃபெசிலிட்டி இல்லைங்கிற மாதிரியானது வராதா? இப்போ வந்து நம்ம கொடுக்கக்கூடிய கனெக்ஷனில் டிஃபால்ட்டாகவே வந்து STD வசதி அமைக்கப்பட்டு தான் வந்து கொடுக்கவே படுகிறது. இப்போது நம்ம அவங்க பே பண்ணக்கூடிய அந்த காஷன் டெபாசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த காஷன் டெபாசிட் வந்து அந்த 500 ரூபாய் அந்த பேசிக் காஷன் டெபாசிட்குள்ளேயே வந்து STD ஃபெசிலிட்டி அவங்களுக்கு வழங்கும். வினோத் கத்தார்லேருந்து இணைஞ்சிருக்கிறாரு. அவரோட சந்தேகம் என்னன்னு கேட்கலாம்.
வினோத் வணக்கம், உங்களுடைய சந்தேகம் என்ன? வணக்கம் ஐயா, ரொம்ப நன்றி இணைப்புக்கு. சொல்லுங்க. நான் வந்து கத்தார்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க. சொந்த ஊர் வந்து ஒசூர்ல வந்து 27569 வந்து இதுதான் எங்களுடைய இணைப்பு. சரிங்க. இது வந்து ஒரு 2 வருஷமா எப்பயுமே வேலையே பார்க்காது. போன் சரியா ஒர்க் ஆகும், ஆனா இன்டர்நெட் கனெக்டிவிட்டி வந்து வரவே வராது. எங்க அப்பா அங்க ஒசூர் ஹெட் ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணாரு, தர்மபுரியில கம்ப்ளைண்ட் பண்ணாரு. பழுது பார்க்கணும்ட்டு ஒருத்தர் வர்றாரு, அவர் வந்து காசு மட்டும் வாங்கிட்டு போயிடுறாரு. ஆக்சுவலாக என்னன்னா இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் இப்போ நான் முன்னரே சொன்ன மாதிரி இந்த இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நமக்கு இன்டர்நெட் வந்து வேலை செய்யலை, ஆனால் லேண்ட்லைன் வந்து வேலை செய்யுது. அப்படிங்கிற போது ஃபஸ்ட்டு அந்த ஃபோன் ரிசீவரை எடுத்து ஃபஸ்ட்டு வந்து நமக்கு அந்த லேண்ட்லைன் வந்து நாய்ஸ் ஏதாவது இருக்கா லைனில், அது வந்து நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும். சப்போஸ் லைனில் வந்து நாய்ஸே இல்லை, கிளியராக இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த சிஸ்டத்தோட ஆன்டிவைரஸு, அப்புறம் வந்து அந்த மோடத்தில் வந்து மோடம் பழுதடைஞ்சிருந்தால் கூட நமக்கு வந்து இன்டர்நெட் வந்து ஒர்க் ஆகாமல் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மோடம் மட்டும் நம்ம அருகாமையில் உள்ள டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சில் வந்து எடுத்துகிட்டு போனோம்னா அங்கே உள்ள பொறியாளர்கள் அதை வந்து சரி பண்ணி கொடுத்துருவாங்க. இல்லை மோடம் சப்போஸ் ஃபால்ட்டுன்னு சொல்கிறாங்கன்னா வேறு ஒரு மோடம் வாங்கி அங்கேயே வந்து நம்ம ப்ரோக்ராம் பண்ணி அதை பயன்படுத்திக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அது ஒர்க் பண்ணணும். எங்களுடைய அரங்கத்திற்கே வந்து நேயர்கள் கேட்ட பல்வேறு சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க. அது தவிர பல்வேறு ஸ்கீம் பிஎஸ்என்எல்ல இருக்கக்கூடிய பிராட்பேண்ட் சேவை தொடர்பான பல்வேறு முன்னேற்றங்கள் என்னென்ன ஏற்பட்டுருக்கு, இன்னும் கொஞ்ச நாளில் என்ன வரப்போகுது, இப்படி பல்வேறு விஷயங்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி. டெக்டாக் நிகழ்ச்சியில் தொழில்நுட்ப வளர்ச்சி, தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சி காரணமாக ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள், அது சார்ந்த சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டு வருகிறது. அடுத்த வாரம் மற்றும் ஒரு தலைப்பின் கீழ் ஆலோசனைகளை பெறலாம். டெக்டாக் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.